Hi children, welcome back to your chemistry class. So again chemical kinetics உடைய part 3 க்கு வரும். part 1 part 2 பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அதோட லிங்கை கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பார்ட் 3 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த பார்ட் 3ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், அதோடைய எப்படி வந்து நம்ம அதுக்கு வந்து ரேட் ஈக்குவேஷன் டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ரைட்? ப்ரீவியஸாக நம்ம எதில் முடித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னா ஆர்டர், அதோடைய ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது. ஸோ ஜீரோ ஆர்டர் அப்படின்னா கிவன் தேர் என்ன சொல்லியிருந்தோம், ஜெனரல் ஈக்குவேஷன் மோல் லிட்டர் இன்வர்ஸ் டு த பவர் 1 - 1 அண்ட் செகண்ட் இன்வர்ஸ் இல்லையா? ஸோ அதை போட்டால் ஜீரோ ஆர்டருக்கு யூனிட் என்ன வரும், that will be mole liter inverse second inverse, and first order க்கு வெறும் second inverse or minute inverse இல்லனா hour inverse ல சொல்லலாம். that is simply time inverse னு சொல்லலாம், சரிங்களா? so second order க்கு என்னது, moles to the power -1 liter second inverse, and third order க்கு so இதே ஒரு ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்டிங் ஸ்பீஷியஸ்ல ஏதோ ஒன்று எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னது, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ரியாக்டன்ட் will be 0, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்டகிரேட்டர் ரேட் ஈக்குவேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனா நமக்கு தெரியும், ஒரு ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனும் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ரியாக்டன்ட். ரியாக்டன்டோடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்காது, அதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ரைட்? So, the rate is decided by limiting factors like intensity of your light, surface area of your solid catalyst, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் நமக்கு அந்த இதை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு catalytic decomposition of HI over gold and ammonia over tungsten or molybdenum will be a zero order reaction, right? If the pressure remains constant, அதில் pressure constant இருந்துச்சு அப்படின்னா, right? Example, HI in the presence of AU gives you H2 plus I2. Ammonia in the presence of either tungsten or molybdenum, right? So நிறைய enzyme catalysis reactions எல்லாமே என்னது zero order reaction தான் இருக்கும், right? Next, I am going to take a general equation called the rate, that is a reactant gives you product. Reactant gives you product. இப்போ rate எழுதணும்னா என்ன எழுதணும், minus D decrease in the concentration of R divided by TT, which is equal to rate constant into concentration, என்னது rate which is equal to rate constant into concentration of reactant to the power 0. நமக்கு தெரியும் anything to the power 0 will become 1 இல்லையா? so rate எப்படி எழுதுவோம், decrease in the concentration of your reactant divided by time, which is equal to K இல்லையா? இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா என்னென்ன எழுதலாம், decrease in the concentration of your reactant which is equal to KDT எழுதலாம் இல்லைங்களா? KDT எழுதலாம், ரைட்? ஸோ இதை நம்ம இன்டகிரேட்டிங் ஆன் போத் த சைட்ஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி பிளஸ் சின்னு கிடைக்கலாம், மைனஸ் கேடி பிளஸ் சின்னு கிடைக்கலாம், இல்லை ஐன்னு போட்டுக்கலாம். தட்ஸ் ஐ இஸ் கால்ட் யுவர் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டைமை 0ன்னு எடுத்துக்கணும். when reactant will become R0, R becomes R0, right? so this R0 is nothing but your initial concentration of your reactant. R0 is called your initial concentration of your reactant. so the equation 1 becomes R which is equal to minus KT plus R0 னு வந்துரும், minus KT plus R0 னு வந்துரும். so K which is equal to concentration of R0 minus concentration of R divided by T அப்படின்னு வந்துரும், சரிங்களா? next, அதோடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி பிளஸ் R0 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c கூட கம்பேர் பண்ணா, ஸோ வி ஆர் கோயிங் டு பிளாட் அ கிராஃப் பிட்வீன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R to R0 to with time. ஸோ வில் கெட் அ ஸ்லோப் லைக் திஸ் அண்ட் த ஸ்லோப் வில் பி மைனஸ் k. ஸ்லோப் வில் பி மைனஸ் k, ரைட்? நெக்ஸ்ட், ரேட்டுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃபை பிளாட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அ ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் பேரலல் டு யுவர் எக்ஸ் ஆக்சஸ்னு கிடைக்கும், ரைட்டா? அண்ட் தென் ஹாஃப் லைஃப் ஃபார் யுவர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ரேட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், கே விச் இஸ் ஈக்குவல் டு R0 மைனஸ் R டிவைடட் பை டீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ டீயை வச்சு எழுதிக்கலாமா, டி விச் இஸ் ஈக்குவல் டு R0 மைனஸ் R the whole divided by K. So T becomes T half and then
concentration of R becomes concentration of R naught by 2. Hence நமக்கு என்னன்னு வந்துரும், T என்னன்னு மாறிடுச்சு, T half னு மாறிடுச்சு. T half which is equal to R naught minus R naught by 2 the whole divided by K இல்லையா. So 2R naught minus R naught என்னன்னு வரும், R naught, right? So நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும், T half which is equal to concentration of R naught divided by 2K கிடைக்கும். So T half which is equal to concentration of R naught divided by 2K அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். So இங்க பாருங்க, so half life of a zero order reaction is directly proportional to your initial concentration and inversely proportional to your rate constant, right? So நம்ம ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்ப சொன்னோம், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்றப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ரியாக்டிங் ஸ்பீஷிஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரியாக்டிங் ஸ்பீஷிஸோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்காது. ஆனா T half will be directly proportional to your initial concentration and inversely proportional to your rate constant, right? So T half க்கும் R naught க்கும் நான் ஒரு கிராஃப் plot பண்றேன். So I'll get a straight line which passes through your origin, right? Which passes through your origin, right? Next, so I'll give you some shortcuts kanna. So time for 75% to complete. T half பார்த்தோம், T 75% அப்படின்னா R என்னவா மாறும், R naught by 4 னு மாறும். அப்ப T of 3 by 4 will be thrice R naught by 4K. 3 by 4 into R naught by K. அங்க என்னது, R naught by 2K half na. T15 என்னது, R naught by 2K. அதே T75 அப்படின்னா 3 by 4 into R naught by K, right? 100% completion க்கு என்னது, 1.5 into T half. 1.5 into T half will be equal to 75%. 2 into T half will be equal to 100%, right? அப்ப R naught by K அப்படின்னு வரும், ரைட்டா? Next, we will start first order reaction. First order reaction அப்படின்றது rate of the reaction will be depend on the first power of your reacting species. First power of your reacting species. அதுக்கு examples கொடுத்திருக்கேன். என்னது, all natural and artificial radioactive disintegration and then inversion of your cane sugar, decomposition of your N2O5, ethane oda hydrogenation, decomposition of your peroxide over platinum. These were the examples of first order reaction, right? Next, integrated rate equation for first order reaction. First order reaction நமக்கு தெரியும், it is depend on the first power of your reacting species. So R gives you product. So இதுக்கு நம்ம எழுதணும்னா minus d of R divided by dt which is equal to K into concentration of reacting species to the power 1 ன்னு வரும். So anything to the power 1 will be same. So நமக்கு என்னன்னு வரும், இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்னன்னு வரும், d of R by R, ரியாக்டிங் ஸ்பீஷஸ்லாம் ஒரு சைடு, ஆர்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அந்த சைடு கொண்டு போகிறேன், மைனஸ் KDTன்னு வருது. நான் இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறேன், போத் த சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன். d of x by x என்னது, ln x இல்லையா? ஸோ ln R which is equal to minus KT plus C கிடைக்கும், minus KT plus C கிடைக்கும். அகைன் நான் அந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் C கண்டுபிடிக்கணும்னா R-ஐ R0 எடுத்துக்கணும், T-ஐ 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ என்னோட ஈக்குவேஷன் என்னன்னு வரும், log of R which is equal to minus KT divided by 2.303 plus log of R0 அப்படின்னு வரும். Or K which is equal to 2.303 divided by 2 T into log of A by A minus X ன்னு வரும். ஸோ இந்த A by A minus X அப்படின்றது எப்படி எனக்கு வந்தது அப்படின்னா, இப்போ இதே தான் R gives you product அப்படின்னு இருந்துச்சுன்னா, இனிஷியலாக எனக்கு ஏன்ற நான் ரியாக்டன்ட் எடுத்திருக்கேன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R is A, அப்போ எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் என்னவா இருக்கும், 0ன்னு இருக்கும். அப்போ T will be 0. After some time T, X amount of product will be formed. X என்ற amount of product எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்பீஷியஸ், ரியாக்டிங் ஸ்பீஷியஸ் இருக்கும், A minus X இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் log of A by A minus Xன்னு எழுதியிருக்கும். இதுக்கே நம்ம வந்து டைமை வச்சு எழுதணும்னா, T வச்சு எழுதணும், என்ன எழுதலாம், 2.303 divided by K into log of A by A minus Xன்னு எழுதலாம், ரைட்டுங்களா? ஸோ ஏன் இதை நான் எழுதியிருக்கேன்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம T half கண்டுபிடிக்கிறப்போ it will be very helpful to us, right? So next, graphical representation for your first order reaction. ஸோ பாருங்க, y is equal to mx plus c கூட கம்பேர் பண்ணுறோம், we will get slope K, ln R க்கும் டைமுக்கும் கிராஃபை பிளாட் பண்ணுறப்போ. அண்ட் தென் இதே வந்து நான்
ஆர் நாட்க்கும் ஆருக்கும் லாக் ஆஃப் ஆர் டு ஆர் நாட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஸ்லோப் கிடைக்கும் -k/2.303 கிடைக்கும். ரைட்டா? ஸோ ஆர் நாட் பை ஆர், அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை after some time t, அதுக்கும் நான் கிராஃபை பிளாட் பண்ணனா I will get a line which passes through your origin. There I will get a slope k/2.303. ரைட்டா? And then as I said earlier, என்னது t half calculate பண்ண போறோம். t half calculate பண்றோம் அப்படின்னா ஸோ இங்க பாருங்க அதே தான் t which is equal to 2.303 by k into log of r naught by r. பட் t என்னவா மாறிடும், t நாட்னு t ஆஃப்னு மாறிடும். r என்னவா மாறிடும், r naught by 2 மாறிடும். ஸோ t half which is equal to 2.303 divided by k into log of, இங்க நாம போட்ட ஈக்குவேஷனை வச்சும் மாத்திக்கலாம், இந்த ஈக்குவேஷன்லயும் மாத்திக்கலாம். ஸோ r naught by 2 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ போட்டால் log 2ன்னு வரும். log 2ன்றது t half which is equal to log 2 உடைய வேல்யூ என்னது 0.3010. இப்போ இதை போட்டோம்னா இந்த 2க்கு இந்த 2 கட்டு இது மேலே வந்துடும். ஸோ which is equal to 2.303 divided by k into log 2ன்னு வந்துடும். log 2 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் என்னது 0.3010. 2.303 into 0.3010 will be 0.6932 divided by k. That is, இதுல t half வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா t half is independent of your initial concentration. அதே ஜீரோட ரியாக்ஷன்றப்போ என்னது ரேட் independent of the initial concentration. ஆனா t half என்னது directly proportional to the initial concentration. இப்ப first orderன்றப்ப ரேட் என்னது it depends on the first power of your initial concentration. ஆனா t half என்னது independent of your initial concentration. ரைட்டா? So half life of first order is independent of the concentration. ரைட்டா? Next, நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 75% கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா 2t half will be 75%. அதே 90% கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா 3.33 into t half will be t 90%. 99% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6.66 into t half and 9.99 into t half will be 99.99%. 99.99% கேட்டிருந்தாங்கன்னா 13.32 into t half. ரைட்? இல்லை இது எல்லாமே விட்டுருங்க சார், எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு ஆஃப்டர் சம் n நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் அப்படின்னா r naught by 2 to the power n அப்படின்னு போட்டிங்கன்னா we will be getting amount left after x number of half lives. ரைட்? இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட்டு, ஜீரோ ஆர்டர் ரேட்டு, ஃபர்ஸ்ட் ஆர்டரோடைய ஹாஃப் லைஃப், ஜீரோ ஆர்டரோடைய ஹாஃப் லைஃப் அண்ட் ஹாஃப் லைஃப் கூட வேற சில ரிலேஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன் அண்ட் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு எதனா கான்செப்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு அதோடைய வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.